இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் மூலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பிக்க சௌரங்களே, அரசன் ஒருவர் இருந்தான். அவனுக்கு பின் நல்ல ஆட்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு இளைஞனை தெரிவு செய்ய அவன் முற்பட்டான். எனவே ஒரு அமைச்சரை ஒரு கிராமத்துக்கு அனுப்புகின்றான். அங்கு அந்த அமைச்சரிடம் 3 விதைகளை கொடுத்து அனுப்புகின்றான். எனவே 3 இளைஞர்களை அந்த அரச தகுதிக்கு பொறுப்பாக அதாவது வரக்கூடிய இளைஞர்களை அவன் தெரிவு செய்து இந்த 3 விதைகளையும் அந்த இளைஞர்களிடம் கொடுக்கின்றான். அதாவது இந்த விதையை நட்டு நீங்கள் அதை வளர்த்து வர வேண்டும், அப்படி வருகின்றவர்களுக்கு சிறந்த சன்மானம் கொடுக்கப்படும், இது அரசனுடைய கட்டளை என்று சொல்லிவிடுகின்றார். 3 மாதத்துக்கு பின் இந்த 3 இளைஞர்களும் வருகின்றார்கள். எனவே இந்த 3 விதைகளிலே 2 விதைகள் மிகவும் நன்றாக வளர்ந்திருந்தது. ஒரே ஒரு அதாவது இளைஞனுடைய விதை வெறுமையாக இருந்தது, அதாவது இந்த தொட்டி வெறுமையாக இருந்தது. எனவே இந்த அமைச்சர் என்ன செய்கின்றார், வெறுமையான தொட்டியை இருக்கிற அந்த இளைஞனை தான் தெரிவு செய்தார். இப்போ எல்லாரும் கேட்டார்களே, என்ன காரணம், அவனுடைய தானே ஒன்றுமே முளைக்கவில்லை, நன்றாக வளர்ந்திருக்கிறேன், எங்களை தெரிவு செய்யவில்லை. அப்பொழுது இந்த அமைச்சர் சொல்லுகின்றார், அரசன் கொடுத்ததோ வேக வைத்த விதை. எனவே நீங்கள் 2 பேரும் வேறு விதைகளை போட்டு இதை முளைக்க வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் நேர்மையாக இருந்தது இந்த இளைஞன் மட்டும்தான். எனவே அவன்தான் இந்த பதவிக்கு தகுதி உடையவன் என்று அந்த இளைஞனை தெரிவு செய்தான். இயேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரர்களே, இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, வாளை விட கூர்மையானது. எனவே இன்றைக்கு விதைப்பவன் உவமையின் ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல வருவது, இறை வார்த்தை என்கின்ற விதையானது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் விதைக்கப்படுகின்றது. அந்த இறை வார்த்தை என்கின்ற விதையை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே இந்த விதை விதைக்கப்படுகின்ற பொழுது அது பயனை கொடுக்க வேண்டும். எனவே ஏசாயா இறைவாக்கு அழகாக சொல்லுகின்றது, வானத்திலிருந்து பெய்கின்ற மழையானது நிலத்திலே விழுந்து பலனை கொடுத்து திரும்புவதை போல இறைவனுடைய வார்த்தை மக்களுடைய மனங்களிலே விழுந்து அது பலன் கொடுக்காமல் திரும்புவதில்லை. எனவே நாங்களும் இறை வார்த்தையை ஏற்றி இதயத்தில் ஏற்றி எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்றுகின்ற மக்களாகவும் 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக நாங்களும் பயன் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வர வேண்டி
தொடரும் கல்வாரி பலியிலே நாம் அனைவர் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நினைந்து ஆண்டவிடம் மனம் வருந்தி மன்றாடுவதோடு இன்றைய நாளிலே இறைவன் செய்த நன்மைத்தனத்தை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற முத்துக்குமார் குடும்பத்தினர், வஷீரா மோனிஷ் குடும்பத்தினர், மேலும் இவ்வுலக வாழ்வை முடித்துக்கொண்டு இறைவனை சேர்ந்து சீதா டேவிட், எஸ்டி டேவிட், வைத்தீஸ்வரன், அருட்தந்தை நிதிதாசன், மேலும் எமிலியான் லங்காதரன், மேரி திரேஸ் செல்வராணி சண்முகநாதன், செபஸ்டியான் அந்தோனி, அரசம்மா சோமாலமேரி, சிசிலியா அன்னம்மா, சின்னத்தம்பி இஸ்தாக்கி, மரியாந்தம்பி இன்னாசி, மேலும் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும், மேலும் வைரமுத்து தெய்வநாயகம், மேரி ரீட்டா டேனியல் என்பவருக்காகவும் விசேடமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரனே உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூயமரியாளை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாம் தூயவர் ஆக்கியவர்களே ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறையூழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகின்றார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கின்றார். இவ்வாறு சொன்னபின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகின்றார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிருக்கும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி
நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகுமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். நீருமது படமைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடனும் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வைகரை கருவித்த பணியைப் போலும் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார், அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதி செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமையில் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகும், சில 60 மடங்காகும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கின்றார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை
கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுக்கு விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகின்றான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றமடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் ஏனைய தீய ஆசைகளுக்கு உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் இயேசு. வாழ்வுதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு தந்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு தந்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய எதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வாழ்ந்துகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தை, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராம் இடைச்சுவராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் இடத்துக்கு என்னிடமிருந்து பிறந்தார். அவர் முதல் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாகும் இரத்தமாகும் இவை எங்களுக்கு மார்பனவாக்கி அவர் பாடுபட உள்ளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கள் எம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இன்றைய நாளில் நீர் செய்த நன்மை தினத்தினது நன்றி கொண்டவர்களுக்காக, தங்களது பிறந்த தெரிவு கொண்டவர்களுக்காகவும் திருமண அருள் வாழ்வில் இணைந்து நன்றி பலியை கொடுக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி. ஆண்டவர் இவர்கள் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே உலக காலம் நிர்லோன்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக இனிவரும் காலங்களில் தெய்வீக பிரசன்னமும் அருள் அன்பும் பாதுகாப்பு வரலோடு இருக்கும்படி செய்தரலும், உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும். ஆண்டவரே, நீடிய ஆயுளை அவர்களுக்கு கொடுத்தரலும். என்றும் உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இவர்கள் வாழ வரம் தந்திரல வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். தந்தை, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு இன்றைய நாள் நினைவு கூர்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இழந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமொழியில் ஏற்றல் இவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மெரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதரனை இவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் பரம்பருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமாக்கி
உரியதே. கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். எனவே இந்த அன்பான தந்தையை நாங்களும் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையினுடைய திருவிழத்தின் நிறைவேற்றி மீட்பை மக்களித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் வருகை பார்த்திருந்தேன், உனக்காய் காத்திருந்தேன். உன் வருகை பார்த்திருந்தேன், துணையாய் வருவாய் என்று நான் துணிந்தேன், இணைந்திருந்தேன். துணையாய் வருவாய் என்று நான்
உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உமை வண்டுகின்றோம். அதனால் புத்தீர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகளோடும் இருந்து உங்களை இன்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோற்பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.